வெல்கம் டு டிஎஸ்ஏ ஸ்டுடியோஸ். மை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் என்ன பார்க்குறீங்க? ஒரு அம்மியும் அம்மி குழவியும். நடுவில் ஒரு சின்ன கல் மாதிரி ஒன்று இருக்குது. அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. அது சும்மா உருண்டு வராமல் இருக்கிறதுக்கு ஒரு ஸ்டாப்பர். அம்மியை பார்த்த உடனே அடித்து பிடிச்சி ஓடி வந்துடாதீங்க. நான் அம்மியை மிதிக்கிறேன், அருந்ததியை பார்க்குறேன், எனக்கு கல்யாணத்தை பண்ணி வைங்கன்னு சொல்லிடாதீங்க. இது அதுக்கான அம்மி அல்ல. இது சமையலுக்கு பயன்படக்கூடிய அருமையான அம்மி. இதில் அரைச்சி சும்மா குழம்பு வச்சா மட்டன், சிக்கன், சைவம் எதுவானாலும் அப்படி மணக்கும். என்ன இது உயரமாக தூக்கி வச்சுட்டாங்க பார்த்தீங்களா? இந்த மாதிரி வைக்கக்கூடாது. இதை அரைக்கிற முறையே தனி. அதாவது கீழேயும் உட்காராமல் நேராகவும் நிற்காமல் குந்திக்கிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டு காலையும் குத்துக்கால் வச்சு அப்படி குந்திக்கிட்டு உட்காந்துருப்பாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி உட்காந்துட்டு இந்த அம்மியை அரைக்கும் போது அருமையான ஒரு உடற்பயிற்சி மற்றும் யோகா. அது ஒரு யோகா நிலை. அப்படி உட்கார்ந்து அந்த அம்மியை அரைக்கிறது ஒரு யோகா நிலை. கடுமையான இஞ்சி, பூண்டு மற்றும் அந்த கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாவற்றையும் அரைக்கக்கூடிய அனைத்தையும் உட்கார்ந்து அரைப்பது அருமையான விஷயம். அதுபோல் இந்த அம்மி மிக 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 பயனுள்ள ஒன்று. ஆனால் இன்று காணவில்லை. அடுத்தது பாருங்கள், ஒரு உரல். உரல்னா ரெண்டு இருக்குது. இது சின்ன உரல். இந்த உரல் எதுக்காக பயன்படுத்துகிறோம் தெரியுமா உங்களுக்கு? இந்த உரல் சும்மா உடுக்க மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? ஒரு குழி இருக்குது, நடுவில் சுற்றி வர விளிம்பு இருக்குது. அருமையான கல்லில் நல்ல தேர்ந்த கை வினைகளால் அடிக்கப்பட்ட உரல் இது. இதில் ஒரு குழவி இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் இந்த குழவி. அந்த உரல் அந்த ஓட்டைக்குள்ளே போட்டு அரிசி மாவு, உளுந்து மாவு, வேறு என்னென்ன மாவு நீங்கள் அரைக்கணுமோ அதையெல்லாம் போட்டு இப்படி அரைக்கணும். இடது கையால் அரைக்கணும், வலது கையால் அதை அப்படி தள்ளி விட்டுக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக. இன்றைக்கி கிரைண்டர் இருக்குது இல்லைங்களா? இதுதான் அன்றைய கிரைண்டர். மிக்சி, கிரைண்டர், இன்னும் என்னென்னமோ இருக்குது இல்லைங்களா? அது பூராமே இதில் அடக்கம். அந்த அளவுக்கு இந்த உரலும் குழவியும் குறிப்பாக அரிசி உளுந்தெல்லாம் போட்டு அரைச்சி இட்லி, தோசைக்கு, வடைக்கு, மற்ற சமாச்சாரங்கள், சமையலுக்கு நிறைய விஷயங்கள் பயன்படுது. அரைச்சி வச்ச குழம்பு அப்படிங்கிறாங்க இல்லைங்களா? அது அம்மியிலையும் அரைக்கலாம், இந்த மாதிரி உரல்லையும் அரைக்கலாம். இது ஒரு ரகம். சரிங்களா? இந்த உரல் இப்பொழுது காணவில்லை. இதான் நம்ம நிலைமை. அடுத்தது பாருங்கள், இதுக்கு பேர் திருகை அப்படின்னு பேர். திரிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். கயிறு திரிக்கிறதல்ல, பொய் சொல்கிறதல்ல. இது அரிசி, உளுந்து போன்ற முழு பயிர்களை போட்டால் அதை உடைத்து கொடுக்கும் திருகை கல். ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி பெயர்கள் மாறலாம். இது பாருங்கள், மறுபடியும் உரல். இது என்ன உரல்? இதுதான் கொஞ்சம் பெரிய உரல். இதில் உலக்கை அப்படின்னு ஒன்று வச்சு இடிப்பாங்க. இது மாவு இடிக்கிறதுக்கும் மற்றும் நெல் இந்த மாதிரி விஷயங்களை உடைக்கிறதுக்கும் பயன்படும். சரிங்களா? இந்த உலக்கை பற்றி ஒன்று சொல்லி ஆகணுங்க. அந்த உலக்கை கருங்காலிங்கிற மரத்தில் செய்கிறது. 4 அடி உயரம் இருக்கும் ஆவரேஜாக. கீழே மேலேயும் இரும்பு பூன் போட்டிருக்கும். அதில் இடிக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இடிக்கணும். அந்த கல்லை உடைச்சிடாமல் பார்க்கணும். அருமையாக இடிப்பாங்க. 2 பேர் 3 பேர்லாம் சேர்ந்து கூட கிராமங்களில் அந்த உரலில் உலக்கையில் இடிப்பாங்க. ரொம்ப அருமையாக இடிப்பாங்க. அந்த 3 பேரும் மாற்றி மாற்றி அதை போடும்போது ஒன்று கூட மிஸ் ஆகாமல், ஒன்றோட ஒன்று உராயாமல், சண்டை போடாமல் ஜம்முன்னு அந்த நெல்லை குத்துவாங்க. பெரிய விஷயம். கருங்காலின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? யூனியன் ஆஃபீஸில் துரோகம் பண்ணுறவனை கருங்காலிம்போம். ஆனால் கருங்காலின்னா உண்மையான அர்த்தம் என்ன தெரியுங்களா? மிக 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 ஸ்ட்ராங்கான மரம் தான் கருங்காலி. சரிங்களா? கருங்காலி நல்ல விஷயம். அடுத்து நீங்கள் பார்க்குறது என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? ஒரு 12 விஷயம் இருக்குது. சதுர வடிவத்தில் இருக்குது, பிளாஸ்டிக் காகித மாதிரி இருக்குது, கண்ணாடி மாதிரி இருக்குது, தரையில் வச்ச மாதிரி இருக்குது, பல மாதிரி இருக்குது. அது என்ன தெரியுங்களா? பூராமே கண்ணாடி, கெட்டியான கண்ணாடிகள். அந்த காங்கிரீட் தளம் போடும்போதே அந்த மொட்டை மாடி என்று சொல்லக்கூடிய இடத்திலே அதை பதிச்சு வச்சுருவாங்க. ஏன் அதை பதிக்கணும் அப்படின்னு கேட்டால், இதை பாருங்கள், அந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் மேலே சீலிங் இருக்கிற இடத்துலையும் இந்த மாதிரி பதிச்சு வச்சுருக்காங்க. இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால், அந்த வீட்டுக்கு வேறு வகையில் வெளிச்சம் வராது. அதாவது இடங்கள் விடாமல் நெருக்கமாக தொடர்ச்சியாக வீடு கட்டும்போது 2 பக்கமும் ஜன்னல் வைக்க முடியாது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, சீலிங்கில் சின்னதாக ஒரு ஓப்பன் வச்சு அதில் மழை தண்ணி வராமல் கண்ணாடியை போட்டு, இது பாருங்கள், இரவு நேரத்தில் எடுக்கப்பட்டது. அந்த வீட்டில் லைட் போட்டிருக்காங்க, நல்லா தெரியுது. அப்போ இந்த வெளிச்சம் இதன் வழியாக வரும். இதுதான் ஒரு காலத்தில் கண்ணாடி வெளிச்சத்தில் தான் அவங்க வாழ்ந்திருக்காங்க.
இதெல்லாம் தான் நாம் கடந்து வந்த பழைய அருமையான இனிமையான சுகமான வாழ்க்கை முறைகள். இதெல்லாம் இப்போ போயிடுச்சு. எல்லாமே எந்திர சாதனங்கள் வந்து நம்ம உடலை ரொம்ப கெடுத்து ஆஸ்பத்திரி மருந்து மாத்திரைன்னு நம்மளை அலைய விட்டுருச்சு. இதாங்க இன்றைக்கி விஷயம். நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.